வணக்கம் தமிழஞ்சுங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன லீடர். லீடர் இந்த படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆளோட படம். அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குற இது யார் படம் உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை பழைய படம் மாதிரியா ஆச்சா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லீடர் இந்த படத்துல லெஜண்ட் சரவணன் அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதே பழைய ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா, ஷாம், விடிவி கணேஷ், இந்த மாதிரி எக்கச்சக்க சந்தோஷ் பிரதாப், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹீரோ சொல்லுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கிடையாது. டேரக்டர் தான் துரை செந்தில்குமார். அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக அந்த கருடர் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி கொடி, அதுக்கு முன்னாடி பட்டாசு, எதிர்நீச்சல், காக்கி சட்டை, இந்த எல்லா மூவிஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாரு. பட் ஆனால் இந்த படம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்திருக்காருங்க. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பரான ஒரு படம். அதாவது முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவை நம்பாம அவரோட கதையும் அவரோட கான்செப்டையும் நம்பி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் லீடர். ஏன்னா இந்த படத்துல அவர் சொல்ல வர கான்செப்ட், அதாவது அவரோட விஷன் ரொம்ப சூப்பரா தெரியுது. அதே மாதிரி பட்ஜெட் அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ரொம்ப ஒர்த்தா இருந்தது. ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதாவது இன்டர்வெல்லாம் ஒரு அப்படியே சொல்றது ஓப்பன் ஐமர் மாதிரி அப்படியே பயங்கரமா இது பண்ணியிருந்தாங்கன்னு போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நீட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணி இந்த மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸோட மெட்ரோ ஃபைட்டுன்னே வருது. ஸோ அந்த ட்ரெயினில் வர ஃபைட் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. முக்கியமாக இந்த படத்தில் ஒரே ஒரு குறை தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜன் சரவணன் தான். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு நடிக்கிறதுக்கு. அது ரொம்ப தெளிவாக அப்படியே அப்பட்டமாக தெரியுது ஸ்க்ரீனில். ஸோ அது மட்டும் இல்லைனா இந்த படம் சீரியஸாக சொல்கிறேன், வேற யாராச்சும் பண்ணியிருந்தேன்னா இந்த படம் பயங்கர ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா இதில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஆகட்டும், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலே தான் சொல்கிறேன். பட் ஆனால் இவர் பண்ணியிருக்காரு. இவருக்கும் இது ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெஜெண்டை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம்லாம் என்னடா ஐயோயோ ஏன்டா இவரு நடிக்க வந்தார் அப்படி இப்படின்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த படம் மூலியமா அவர் பதில் சொல்லிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஹீரோவோ நம்மமா ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் எவ்வளோ எவ்வளோ முக்கியன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் பார்த்தோம். ஹீரோயின் வந்திருந்தாங்க, டேரக்டர் இருந்தாரு. டேரக்டர் கூட கொஞ்ச நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக லீடர் இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 80. நான் ஏன் 80 கொடுக்குறேன்னா, இந்த படத்தோட கதை, ஃப்ரேம்ஸு, மியூசிக்கு இது எல்லாமே தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, ஆக்டிங் மட்டும். ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா ஒரு 65 அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா மேஜரே ஹீரோ தான். ஸோ அவர் ரொம்ப இது அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. லெஜண்ட் அவரோட லீடர் படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஏன்னா உங்களுக்கு போர்லாம் எங்கேயுமே அடிக்காது. கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃபில், அது மட்டும்தான். ஏன்னா அவரோட ஆக்டிங் சுத்தமாக அந்த எமோஷன் கனெக்ட் ஆகுது. மற்றபடி ஓவரால் ஒரு டீசெண்டான மூவி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.